சாந்தி. பரிசுத்த ஆகிறதுக்கு என்ன முயற்சி பண்றது? என்ன சொல்றீங்க? நிராகார ஸ்திதியை அனுபவம் பண்ணணும். எப்படி? பாபா சொல்லியிருக்காங்க, நம்ம கிட்ட 2 ஸ்விட்ச் இருக்கு. ஒண்ணு, அதாவது நான் அப்படிங்கறதுல நான் தானே, நான் இல்லையா? நான் தான். ஒருவேளை நான் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்றோம், அது உங்களை மேல கொண்டு போய் சேர்த்துரும், லிஃப்ட். நான்கிற இன்னொரு ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா அது கீழே இறக்கிடும். ரெண்டுமே நான் தான். ஆனா என்னது? அதான் உண்மையான நான். அந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்றோம், நான் ஆத்மா. அப்போ நீங்க மேல போயிடுவீங்க. தவறான சுவிட்ச் ஆன் பண்றோம், நான் சரீரம் அப்படின்ட்டு, அப்ப தேக உணர்வுல நம்ம வந்துடுவோம். அதே மிஷின்ல தான். அதனால பாபா சொல்றாங்க, இப்போ நமக்கு என்ன ஆகணும்? வீட்டுக்கு போறதுக்கு கூட நம்ம என்ன செய்யணும்? தேகத்தினுடைய உணர்வை, தேக அபிமானத்தை அழித்து விட வேண்டும். தேக அபிமானம் எங்கிருக்கு? தேகத்திலயா இருக்கு? தேக அபிமானம் எதுல இருக்கு? ஆத்மாவுக்குள்ள இருக்கு, சரிதானே? அதனால ஆத்மாவுக்கு தேக அபிமானம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இது தேகம் மட்டும் கிடையாது, தேக அபிமானத்தினுடைய சமஸ்காரம் இருக்கு இல்லையா, எப்பொழுதில் இருந்து இருக்கு. தேகம் சத்தியுகத்துல இருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா துவாபர யுகத்துல தேக அபிமானத்தினுடைய உணர்வுக்குள்ள மாட்டிக்கிறோம். இப்படி மோகம் இருக்குல்ல, அதுல இருந்து விடுபடுறது கஷ்டமா இருக்குல்ல. ஜென்மம் எடுக்கும் போதும் துக்கம், இறக்கும் போதும் துக்கம். சத்தியுகத்தில் தேகத்தை மட்டும்தான் நாம எடுக்கிறோம். இப்போ தேகத்தை விடுவது என்பது சட்டையை கழட்டுற மாதிரி. சரீரத்தை விடுங்க அப்படின்னு சொன்னா யாரு தயாரா இருப்பாங்க? சாக்கு போக்கு சொல்லுவாங்க, நான் இன்னும் நிறைய யோகா பண்ணணும் அப்படின்னு எல்லாம். இப்போ மரணத்தினுடைய நேரம் வரும்போது பாபாட்ட சொல்லுவாங்க, பாபா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் யோகா பண்ணிக்கிறேன். அது மாதிரி இப்படி குழந்தைங்க தகுதி இல்லை, சரியில்லை, சரியா படிக்கல அப்படின்னா எக்ஸாம் வர டைம் நேரத்துல பிரைம் மினிஸ்டர் இறந்தா நல்லா இருக்கும், நான் ஒரு நாள் படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தேக உணர்வானது, அதை நம்ம விடுவதற்கு இப்பொழுதிலிருந்தே முயற்சி பண்ணணும். அதனாலதான் பாபா நமக்கு சொல்றாங்க, முரளிக்கு நடுவுல கூட அவ்யக்த பாப்தா தான் நமக்கு முக்கியமா பயிற்சி எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா? பகவான் யோகா பண்ண வைக்கிறாங்க, தன்னை நினைக்க வைக்கிறாங்க, தேகத்தின் விடுபட வைக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பா முக்கியமா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். சொல்லுவாங்க, இது உங்களுக்கு அவசியம் தேவைப்படும், இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம பிராக்டிஸ் பண்றோம், நான் ஆத்மா பரந்தாம் நிவாசி, அங்கே இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? அதை அனுபவம் பண்ணால சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன பலன்? அதுல கங்காராம் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, கங்காராம் பைப்ல உட்காராத, கங்காராம் பைப்ல உட்காராத. பைப்ல தான் உட்காந்துருக்கும் அந்த கிளி, ஆனா சொல்லிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம வாயால சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒன்னும் உணரலைன்னா என்ன பலன்? அதனால நமக்கு என்ன நினைவுகளோ அதை அனுபவம் பண்ணணும். அதுக்காக தான் பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, தேக உணர்வுல இருந்து விடுபடுவதற்கு மேக்சிமம் பயிற்சி நாம செய்யணும். இப்போ எப்படின்னா, இப்போ தூங்குறதுக்கு நாம பாய் விரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, படுக்கையை விரிக்கிறோம். அந்த நேரம் தன்னை தேகத்துல இருந்து விடுபட வச்சுக்கோங்க. இது என்னுடைய உடல், இந்த உடம்புல இருந்து விடுபட்டு இருக்கிற ஆத்மா நானு அப்படின்னு வெளியில வந்துட்டு அப்புறம் திருப்பி உடம்புக்குள்ள வாங்க. இப்போ உடம்ப குறைக்கிறது எக்ஸசைஸ் பண்றாங்கல்ல, கைய மேல தூக்குறாங்க, சைட்ல நீட்டுறாங்க, அதனால அது உடம்பு வெயிட் குறையுது. இது டோட்டலா உடம்புல இருந்து விடுபடுவது. தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சு தேகத்துல இருந்து விடுபடணும், அப்புறம் தேகத்துக்குள்ள வரணும். நான் சரீரத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் அந்த லைட்டை ஆஃப் பண்றேன். முதல்ல உடம்புல இருந்து விடுபட்டு எவ்வளோ பகல்ல இந்த பயிற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உடம்புக்குள்ள வரணும், உடம்பை விட்டு வெளியில போகணும். இந்த பயிற்சி நம்ம செய்யும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு விடுபடுவது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லாட்டி மாட்டிக்கிட்டே இருப்போம். இது யோகத்துல கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் இதான் சொல்றாங்க, இப்பெல்லாம் யோகா எங்களுக்கு வரமாட்டேங்குது. பாபா கிட்ட கூட கேக்குறாங்க, பாபா உங்ககிட்ட வர்றேன், ஆனா எனக்கு யோகா வரமாட்டேங்குது, நான் பண்ற யோகா உங்கள் வரைக்கும் சேருதான்னு கேக்குறாங்க. அதனால அன்பா நீங்க செய்யல, விடுபட்டு இருந்து செய்யல அப்படின்னா பாபா என்ன சொல்றாங்க, பரமாத்மா அபிமானி ஆகிறதுக்கு முதல்ல ஆத்மா அபிமானி ஆகணும். தேக உணர்வினுடைய மற்ற விஷயங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு நம்ம ஆத்மா அபிமானி ஆகணும். தேக உணர்வுல இருந்து, தேக சம்பந்தங்கள்ல இருந்து, தேகத்தின் விகாரங்கள்ல இருந்து விடுபடுவதற்காக, பாபா கிட்ட போறதுக்காக ஆத்மா அபிமானி தேகத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கான பயிற்சி நாம செய்யணும். அப்போ நமக்கு பயத்துல இருந்து விடுபட்டுடுவோம். அழிவற்றது அமர் யாரு? ஆத்மா தானே. நம்ம சரீரத்துல ரொம்ப கவனம் கொடுக்குறோம், நிறைய மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம். சரீரத்துக்கு நீண்ட ஆயுள் வேணும், சங்கமயுகத்துல நீண்ட ஆயுளோட உடம்பு இருக்கணும், எல்லாம் சரிதான்.
ஆனால் உடம்பு அழியக்கூடியது தானே, நீங்க உடம்ப விட்டு தானே ஆகணும், சரீரத்தை தூக்கிக்கிட்டு பரந்தாமத்துக்கு போக முடியாதுல்ல. அப்புறம் பயம் வந்துடுது. இப்போ பூகம்பம் வருது, எங்கேயாவது போய் ஒரு இடத்துல சேஃபா இருந்தா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பயம் வரதானே செய்யுது. இறக்கத்தான் போறோம், சரீரத்தை விட தான் போறோம், ஆனா பயம் வந்துடுது. மனிதர்களுக்கு புத்தி அதிகமா வேலை செய்யுது, மிருகங்களுக்கு அது கிடையாது. மிருகங்களுக்கு எதிர்காலத்தை பத்தியோ கடந்த காலத்தை பத்தியோ சிந்தனை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னைய சிங்கம் விரட்டுச்சு அப்படின்ற எண்ணம் கூட வராது. சிங்கம் வந்ததுன்னா வருது, சாப்பிடுறதுன்னா சாப்பிடுது. சிங்கம் வந்துடக்கூடாதுன்னா அது பயப்படுறது கிடையாது. ஆனா மனுஷங்களுக்கு என்ன நடக்குது, கடந்த காலத்தை பத்தி யாராவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள அடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அவங்க என்னை அடிச்சாங்க, திருப்பி நான் அவங்கள அடிப்பேன்னு ஒரு வருஷத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு வருஷம் வரைக்கும் ஐயோ அவங்க என்னை அடிச்சிடக்கூடாது அப்படின்ற அந்த பயத்துல இருப்பான். எதிர்காலத்தை பத்தியும் பயம், கடந்த காலத்தை பத்தின பயமும் இருக்கு. அதனால பாபா சொல்றாங்க, பயம் என்பது தேகத்தினால வருது, தேகத்தை தானே அடிக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாங்க, உங்களுடைய தேகம் மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. இப்ப திருடன் வர்றான், அவன் வந்தான்னா நீங்க நிக்கிறீங்க, அவன் கண்ணுக்கு உங்க உடம்பு தெரியக்கூடாது. அதனால பாபா சொல்லியிருக்காங்க, நீங்க தேகத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணுங்க. மந்திரவாதி அப்படியே மறைஞ்சு போறாங்க, கண்ணுக்கு தெரியறாங்கல்ல, அது மாதிரி இந்த பயிற்சியை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் அழிவில்லாத ஆத்மா அப்படின்றது ஃபீல் ஆகும். சரீரம் வேற, தன்னை சரீரத்துல இருந்து விடுபட வையுங்க. இப்போ ஷால் இருக்கு, அதை எடுத்து சோஃபால போடுறோம்னா உடம்புல இருந்து பிரிச்சிடுறோம்ல, அது மாதிரி உடம்ப ஆத்மாவில இருந்து தனிப்பட வைக்கணும், பிரிக்க வைக்கணும். அப்போ நமக்குள்ள பயமற்ற தன்மை வந்துடும், எதுக்காகவும் பயப்பட மாட்டோம். இங்க ரூம்குள்ள எலிய விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து பயப்படுறாங்க, அது உங்களை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அதை பார்த்து பயந்து நீங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அதனால பாபா சொல்றாங்க, அது எலி தானே, ஆனா இனிமே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வருமே, அப்ப என்ன பண்ணுவோம். அதனால பாருங்க, இப்ப மவுண்ட் மலை மேல அணுகுண்டு போட்டுட்டாங்க, அங்க இருக்கிற சிங்கம் கரடி எல்லாம் உங்க ரூம்குள்ள வந்துடும், என்ன பண்ணுவீங்க. அதனால நீங்க பயமற்றவங்களா ஆகணும். புரிஞ்சுதா? எவ்வளோ பாம்பு விநாச நேரத்துல பூமியை விட்டு வெளியில வருமோ தெரியாது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்ல. நல்ல ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. யாருக்கு வராது? யார் தன்னை உடல்ல இருந்து விடுபட வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மோகம் வராது, பேராசை வராது, துவேஷம் வராது. பாபாவை நினைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல வழியாகும். ஓம் சாந்தி.